ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்வுக்கு உங்களை அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய நம்முடைய தகப்பனின் ஆதிகால திட்டத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். இது 3வது பாடமாக ரட்சிப்பின் திட்டத்திலே மனிதனை தேவன் எப்படி படைத்தார் என்ற அந்த கண்ணோட்டத்தில் உங்களோடு கூட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் மனிதனை நித்தியமான நோக்கத்திற்காக படைத்தார். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகம புத்தகத்தினுடைய 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னு தெளிவாக தெரியுது. இந்த மண்ணில் ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்காகவா தேவன் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக ஆதி காலங்களில் உட்கார்ந்து யோசித்து அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ரட்சிப்பண்ண இப்படி தான் இருக்கணும், அது இப்படி தான் அந்த திட்டம் இருக்கணும், இந்த திட்டத்தின்படி தான் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்படணும், காப்பாற்றப்படணும், ரட்சிக்கப்படணும், என்னோடு கூட ஐக்கியமாகணும் அப்படின்னு அவ்வளோ பிளான் பண்ணாரா அப்படின்னா இல்லை. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மண்ணினாலே மனிதனை தேவன் உண்டாக்கினார் என்று வசனம் சொல்லியிருந்தாலும் ஆதியாகம புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 26 கவனிங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஒரு கமிட்டியில் முடிவெடுத்த மாதிரி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு 4 பேர் 5 பேர் கூடி ஒரு சங்கமாக அல்லது ஒரு அலுவலகமாக ஒரு நிர்வாகமாக கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சரிப்பா நம்முடைய சாயலாகவே நாம் மனுஷனை படைச்சிடலாமா, நம்முடைய ரூபத்தின்படியே மனிதனை நாம் படைத்து விடுவோம் அப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி இந்த முடிவை எடுத்தது போல இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். நீங்கள், நான் போன பாடத்தில் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஞாபகத்துக்காக, மனிதன் படைக்கப்படுவதற்கு உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்முடைய தகப்பன் ஏற்படுத்தின திட்டம் ரட்சிப்பின் திட்டம். இதை நான் முதல் பாடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இது உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதே மாதிரி உங்களுக்கு பேதுரு பற்றி நல்லா தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அப்படின்னு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார்னு இருக்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது? மனிதன் படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவனுக்கான ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார். அதன் பிறகு மனிதனுடைய வாழ்வாதாரமாக ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து
25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த வானமும் பூமியும் எதற்காக சிருஷ்டித்தார் என்றால் மனிதனுக்காக. ஒரு பழமொழி இருக்கு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுபோல மனிதர்களாகிய நமக்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை எல்லாம் தேவன் ஆரம்பத்திலேயே படைத்து முடித்து அதன் பிறகுதான் நம்மை படைத்து ஆதாமை கொண்டு வந்து விடுறாரு. ஆதாமை படைக்கும் போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் என்ற புத்தகத்தின் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? இந்த உலகம், வானமும் பூமியும் தேவன் படைத்தார். வெளிச்சத்தை படைத்தார், இருளை படைத்தார், இரவையும் பகலையும் படைத்தார், மரம் செடி கொடிகளை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், சந்திரனும் சூரியனும் படைத்தார், மீன்களை படைத்தார், மச்சங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார். இப்படி எல்லா மிருக ஜீவன்களை அவர் எப்படி படைத்தார் என்று சொன்னால், அவர் வாயின் வார்த்தையினாலே படைத்தார். எல்லாத்தையும் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆனால் மனுஷனை மட்டும் அவர் படைக்கும் போது நமது சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் படைப்போமாக அல்லது உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அதுக்கு அவர் என்ன காரணம் கொடுக்கிறார்னா, 26ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதி, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். பாருங்க, அப்போ இந்த மனித பிறவி மட்டும் இரண்டும் கலந்த கலவை என்பது போல் நமக்கு தெரியுது. ஒன்று அழியும் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன், இன்னொன்று அழியாத நித்தியமான என்றென்றுமான வேற ஒரு மனுஷன். இந்த ரெண்டு மனுஷனையும் எப்படி தேவன் ஒன்று இணைக்கிறார் என்றால், ஒரு மண்ணிலே ஒரு ஆண் உருவத்தை அவர் செய்தார். அந்த ஆண் உருவத்துக்கு உள்ளாக தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமுமான ஆவிக்குரிய மனிதனை கொண்டு போய் அந்த மண்ணான உடம்புக்குள்ள வச்சிட்டார். உங்கள் வேதாகமத்தை சகரியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் யாரு என்றால் மண். அந்த மண்ணிலே தேவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார் என்று ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆனா அதை கொஞ்சம் விளக்கப்படுத்தி பேசும் பொழுது சகரியா என்ன சொல்றாரு, அந்த வெளியான மனுஷனாகிய மண்ணுக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு போய், ஆவியான தேவ சாயலும் ரூபமான மனுஷனை கொண்டு போய் அந்த மண்ணான அந்த உடம்புக்குள்ள வச்சிட்டாரு. அப்படிதான் படிக்கிறோம். இப்ப நம்ம எங்க சகரியாவில் மனுஷனுக்குள் மனுஷனுடைய ஆவியை அவர் வைக்கிறார். இப்போ மனுஷன் ஒன்று அழியும் ஒரு உடலையும் அழியாத இன்னொரு உடலையும் அவன் பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறான். இதை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15, 16 தொடங்கி 18 வரைக்கும் நான் படிக்கிறேன்.
தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே, முக்கியமான வசனம் இது, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்னதுக்கு உங்களுக்கு விளங்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விதமான மனிதனை குறித்து இங்கே பவுல் பேசுகிறான். எப்படின்னா, ஒரு மனிதன் வளருகிறான், ஒரு மனிதன் தேய்கிறான். வளருகிற மனிதன் ஒருவன், தேய்ந்து போகிற மனிதன் ஒருவன். வளரும் மனிதன் யார் என்றால் கண்ணுக்கு தெரியாதவன். தேய்ந்து போகிற மனிதன் யார் என்றால் கண்ணுக்கு தெரிந்தவன். இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை, அதுக்கு இருக்கிற உருவம், அந்த குழந்தைக்கு ஒரு 60-70 வயசு ஆகும்போது அதே குழந்தை உருவத்தை அந்த உடம்புல பார்க்க முடியுமானா முடியாது. ஒரு 16-17 டீன் ஏஜில் இருக்கக்கூடியதான ஒரு வாலிபனை, ஒரு கன்னிகையை ஒரு 60 வயசு ஆன பிறகு அதே உடம்புல, அதே அழகுல, அதே மாதிரி நாம் பார்க்கணும்னா முடியாது. ஏன்னா வயதான அந்த தோற்றம் இருக்கும், முடியெல்லாம் நரைத்திருக்கும், சில பேருக்கு முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்கும், சில பேருக்கு வந்து கண்கள்லாம் சுருங்கி போயிருக்கும், தோலெல்லாம் சுருங்கி இருக்கும், பெலன் குன்றி இருக்கும். சில பேர் கண்ணாடியில் தான் பார்க்கணுன்ற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு ஜீரண கோளாறுகள் ஏற்பட்டிருக்கும். இப்படி நிறைய வியாதிகளால் அவங்க அவதிப்படுவார்கள். இப்போ என்ன சொல்றாரு? ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. சரி, ஏன்பா சோர்ந்து போகலை அப்படின்னா, அழிந்து போகிறது யார் என்றால் எங்கள் வெளியான மனுஷன். வெளியான மனுஷன் யாருங்க? இது மண்ணு. இந்த வெளியான மனுஷன், இந்த வெளியான மனுஷனை, இந்த அழிவை நாங்கள் அது குறித்து கவலை எடுக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்க உள்ள இருக்குது பாருங்க, இந்த உடம்பு உள்ள இருக்கிற ஆவியான மனுஷன், அந்த ஆவியான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான், வளர்ந்து கொண்டே வருகிறான். எப்படி என்றால் 1 பேதுரு 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அப்போ இந்த உள்ளான மனுஷன் யாருக்கு வளருவான் என்றால், யார் தேவனுடைய வசனங்களிலே பிரியமாயிருந்து, ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, டெய்லி வேதத்தை ஒரு ஆகாரமாக, ஒரு பாலாக, ஒரு சத்தான உணவாக தினந்தோறும் அதன் மேல் வாஞ்சியாய் இருந்து சாப்பிடுகிறவர்கள், புசிக்கிறவர்கள், கடித்து மென்று அதை விழுங்குகிறவர்கள் நாளுக்கு நாள் தேவனை அறிகின்ற அறிவிலே வளருவார்கள். இந்த உடல் எவ்வளவு பெரிய பாதுகாப்பா இருந்தாலும், எவ்வளவுதான் திடமான ஆகாரம் எடுத்துக்கொண்டாலும் இது நாளுக்கு நாள் அழியும். அதனால தேவன் இந்த 2ம் கலந்த கலவையாக மனிதர்களாகிய நம்மை உண்டாக்கினார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் ஏற்படுத்தினாரே ரட்சிப்பின் திட்டம், பாதுகாப்பின் திட்டம், மீட்பின் திட்டம், இது இந்த வெளியான மனுஷனுக்கா அல்லது உள்ளான மனுஷனுக்கா அப்படின்றத நாம் படிக்கணும். தேவன் முதல்ல இந்த உள்ளான மனுஷனை எப்படி படைத்தார் அப்படின்னா, அவரது சாயலாக, அவரது ரூபத்தின்படியாக படைத்தார். சாயல் அப்படிங்கிறது இமேஜ். அதாவது அவரை போல சிந்திக்கிறவனாய், அவரை போல அறியக்கூடியவைகளை அறிவிலே அறிகிறவனாய், அவரை போல காரியங்களை தீர்மானிக்கக்கூடியவனாய், தேவனை போல நியாயத்தை உணர்கிறவனாய், ஆன்மீகத்திலே வளரக்கூடியவனாக இந்த உள்ளான மனுஷனை தேவனை போல படைத்தார். கொலேசியர் 3வது அதிகாரத்தினுடைய 10வது வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள்.
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறாரு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்போ தேவனுடைய சாயல் என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் அறிவு என்ன, ஒரு காரியத்தை பகுத்து பார்க்கிற தன்மை என்ன, அந்த மாதிரி மனிதனையும் தேவன் சிருஷ்டித்தார். அவர் மாதிரியே சிருஷ்டித்தார். இரண்டாவது, ரூபமாக, லைக்னஸ், அவரது ரூபமாக நம்மை படைத்தார். அப்போ தேவனுக்கு ரூபம் இருக்கிறதா? தேவன் எப்படி, ரூபம்னா உருவம் இல்லையா, ரூபம் இருக்கிறதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரூபம் இல்லை. கொலேசியர் 1வது அதிகாரத்தினுடைய 15ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய பிதாவாகி தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று நீங்கள் கேட்டால், அதரிசனமானவர். தரிசனம் என்பது காணக்கூடியவர். ஒரு பொருளை காணலாம், ஒரு மனிதனை காணலாம், எந்த ஒரு உருவத்தையும் காணலாம். அப்போ உருவமே இல்லாத எதையும் நம்மால பார்க்க முடியாது. தேவன் யார் என்றால் அவருக்கு இதுதான் தோற்றம், இதுதான் உருவம், இப்படிதான் இருப்பார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அவர் அதரிசனமானவர், அதாவது தரிசிக்க கூடாதவர், காணக்கூடாதவர். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது எப்படி வந்தாருன்னா, காணக்கூடாத அதரிசனமான அந்த தேவனுடைய தற்சொரூபமாக இந்த உலகத்திலே வந்தார். அப்ப தற்சொரூபம் என்பது என்ன? இயேசுவானவர் வந்து அந்த தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் குணங்கள் என்ன, அவர் சுபாவங்கள் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு படம் பிடித்து காண்பித்தார். அவர் ரொம்ப அன்பானவருங்க. இயேசு சொன்னார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் இரக்கமானவர், அவர் மன உருக்கமானவர், அவர் மிகவும் போற்றுதலுக்குரியவர். இப்படி தேவனுடைய அந்த தன்மைகளை, குணாதிசயங்களை இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவராக அதே ரூபத்திலே, தற்சொரூபத்திலே வந்தார். இப்போ தேவன் மனிதனை எப்படி படைத்தார் என்று சொன்னால் 2 பங்கா படைத்திருக்கிறார். அவரை போலவே யோசிக்க, திட்டமிட, புரிந்து கொள்ள, உணர, இப்படிப்பட்ட தன்மைகளையும், அதுக்கடுத்து அவரை போல வளருவதற்கு, அவரை போல மாறுவதற்கு, அவரை போல அன்பாக, அவரை போல இரக்கமாக, அவரை போல பரிசுத்தமாக, அவரை போல நீதியாக, அவரை போல இரக்கமாக, இப்படி அவரை போலவே வாழ்வதற்கான அந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படிதான் படைத்தார். தேவனுக்கு உருவம் இல்லை. அவர் யார் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்கு உருவம் இருக்கா அப்படின்னு இல்லை. அப்போ இந்த உடம்புக்கு உருவம் இருக்குது, நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உடலுக்குள் வாழுகின்ற தேவ சாயலும் தேவ ரூபமுமான அந்த உள்ளான மனுஷனுக்கு ரூபம் இல்லை. காணக்கூடாத தேவன் அழியாதவர். ஏனென்றால் நம்ம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், காணப்படுகிறவர்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணக்கூடாதவைகளோ நித்தியமானவைகள் என்று 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ எவைகள் எல்லாம் நம்ம காண முடியாதோ அவைகள் எல்லாம் நித்தியமானது, காணக்கூடிய எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அப்போ நம்முடைய உடம்பிலே காணக்கூடாத தேவனால் உண்டாக்கப்பட்ட அவருடைய சாயலும் அவருடைய ரூபமுமான ஆவிக்குரிய மனுஷன் அநித்தியமானவன். ஆவிக்குரிய மனுஷன் நித்தியமானவன், அழிவு இல்லாதவன்,
முடிவு இல்லாதவன் என்று நமக்கு சொல்லுகிறது. அதனால தேவன் என்ன பண்ணாரு, இவ்வளோ மகிமையோடு கூட மனுஷனை அவர் படைத்து சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை அவன் பாதத்தின் கீழே வைத்தார். சங்கீதங்களின் புத்தகம் 8வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் மிக அழகாக இதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவனை எம்மாத்திரம் என்றேன், நீர் அவனை தேவத்தோடு சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். 6ஆம் வசனம் கவனிங்க, உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாவற்றையும் தேவன் நம்முடைய பாதங்களின் கீழ்ப்படுத்தினார். இதை எபிரேய ஆசிரியர் 2வது அதிகாரத்தில் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, அதே வசனத்தை கையாளுகிறார். அப்படி கையாண்டு என்ன கொஞ்சம் விளக்கப்படுத்துறாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்றார். தேவன் எல்லாவற்றையும் மனிதனின் பாதங்களுக்கு கீழே வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரது சாயலாக அவருடைய ரூபமாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனாலே தேவன் நம்மை நேசித்து நம்முடைய பாதங்களின் கீழே சகலவற்றையும் அவர் வைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஒன்று கூட நம்ம பாதங்கள் கீழே இல்லை, எல்லாம் நமக்கு மேலே வந்து நம்மை ஆண்டு கொள்ளுகிறது. எப்படின்னா, பாவம், இச்சை, ஆசை, கோபம், துரோகம், வெறுப்பு, பகை உணர்வு எல்லாவற்றையும், அதாவது பாவமான அனைத்தையும், இந்த உலகத்தையும் கொண்டு வந்து பாவத்தை பாதத்தின் கீழே வச்சுட்டாருங்க. என்னைக்கு பாவம் இந்த உலகில் முதல் பிரவேசித்ததோ அன்றைக்கு பாதங்களின் கீழ் இருந்த ஆசையும் இச்சைகளும் கோபமும் பகையும் விருப்புணர்களும் கொலையும் வெறியும் நம்ம தலைக்கு மேலே வந்து உட்கார்ந்து மனிதனை பாவத்தின் கீழாக அடைத்து போட்டது. இந்த ஒரு நிர்கதியான நிலையிலே மனிதன் இருப்பான் என்பதை தேவன் அறிந்து வைத்திருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் 18வது வாக்கியத்தை வாசிக்க கவனியுங்கள். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அவர் உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே சகலவற்றையும் அறிந்தவர். காலங்களை கடந்து வாழ்கிறவர் நம்முடைய தேவனாகிய தகப்பன். அதனால அவருக்கு தெரியும், மனுஷன் இரண்டக நிலையை அடைவான், தேவனை விட்டு அவன் பிரிவான், பாவத்தின் கீழ் அவன் சிக்கிக் கொள்ளுவான், சாத்தான் அவனை அடிமைப்படுத்துவான், சாத்தான் அவனை நசுக்குவான் என்று தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியினாலே தான் அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காக மீட்பதற்கான திட்டங்களை ஆரம்பத்திலேயே அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அப்போ தேவன் சகலவற்றையும் முன்கூட்டியே துல்லியமாக திட்டமிடுகிற தேவன். கன்னியின் வயிற்றில் என்றால் கன்னியின் வயிற்றில்தான், பெத்லெகேம் என்றால் பெத்லெகேமில் தான், மாத்திக்கவே மாட்டார், மாறாது. அவ்வளவு துல்லியமாக காலங்களை கணிக்கின்ற தேவன். பிரசங்கி சொல்றாரு, மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகணும். 12:7 சொல்றாரு. சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்முடைய சொத்து நம்மளை சேர்க்காது, நம்முடைய பணம் நம்மை காப்பாற்றாது. நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம். இந்த ரட்சிப்பின் திட்டத்திற்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டு இந்த உலகத்தை உண்டாக்கி தலைமுறை தலைமுறையாய் அதை ரகசியமாக வைத்து இந்த காலத்தில் வெளிப்படுத்தி நாம் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். கடைசி காலத்திலே நம்முடைய மண்ணான உடல் மண்ணுக்கு போகும்போது அவர் கொடுத்த ஆவி, அவர் கொடுத்த அவருடைய சாயலும் ரூபமுமான ஆவி, அதே சாயல் அதே ரூபத்தில் தேவனிடத்தில் திரும்பி போக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
இன்றே மனம் திரும்புங்கள். இன்றே இரட்சணிய நாள். இதுவே அனுக்கிரக காலம். நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்லை சகோதரர்களே. இன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணம். ஆகவே என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி இன்று என்னை விட்டு பிரியுமானால் எங்கே போகும்? இந்த ஆத்துமாவுக்காக தான் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், ஏன் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக திட்டமான ஒரு சத்தியத்தை வெளிப்படையாக உறுதியாக பேசுகிறான். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அதனால் தான் திரும்ப நான் சொல்றேன், தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்திலே காணப்படுகிற அந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய உங்க சொத்தையே ஆண்டவருக்காக நீங்கள் எழுதி கொடுத்தாலும், உங்கள் உடலையே நீங்கள் தீ கொளுத்துவதற்கு நீங்கள் அர்ப்பணித்திருந்தாலும், நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று 24 மணி நேரமும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் என்று நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற கூட்டமாயிருந்தாலும் அதனால பயன் இல்லை, அதனால பிரயோஜனம் இல்லை. ரட்சிப்பு என்பது விலை மதிக்க முடியாதது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் அந்த ஆத்துமாவை ரட்சிப்பின் திட்டத்தின்படி ரட்சிக்காவிட்டால் பலன் என்ன? நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் உபவாசித்து என்ன பிரயோஜனம்? நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? நான் பக்தி வைராகியமா இருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் திட்டமாய் சொல்லுகிறார், நாங்கள் பிரசங்கித்த பிரகாரமாய். ஏனென்றால் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தினார். அவங்களுக்கு தான் தெரியும். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன்படி நாம் ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பை தேவன் அங்கீகரிப்பார். மற்றபடி நீங்கள் எவ்வளவு காலம் விசுவாசியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளோ அந்தஸ்து உள்ள மக்களா இருந்தாலும், அதன்படி ரட்சிக்கப்படாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, நம்முடைய ரட்சிப்பு விருதா என்பதை மனதிலே கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் கொடுத்த எங்கள் பிதாவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உமது சித்தமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வாக்கியத்தை கேட்டவர்கள் இது ஏதோ என்று 1000 என்று விட்டுவிடாமல் திரும்ப திரும்ப வசனங்களை கேட்டு ஆவிக்குரிய மனிதன் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு கீழ்ப்படிய உதவி செய்யும். நல்ல பிதாவே, உம்முடைய ரட்சிப்பின் திட்டமானது உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் அப்பா. உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று நீ எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரே. அதனாலே அப்பா, அதற்கு தடையாய் எழுகிற எல்லா ஆதிக்க சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அதை வேறிருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் தைரியமாய் பகிரங்கமாய் பிரசங்கிக்கப்பட நல்ல ஆட்சி எங்கள் தேசத்திலே கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்திலே அதமாக்குவீராக. உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சமாதானத்தோடு வாழ, மகிழ்ச்சியாய் வாழ, உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ எல்லா தடைகளையும் நீக்கி போடும். நடக்கப் போகிற தேர்தலிலே தேவன் தம்முடைய நீதியை விளங்க பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன். வேலையில்லாத மக்களுக்கு வேலையை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தாரும். குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகள் உம்மை நோக்கி மன்றாடுகிற வேளையிலே தேவன் கேட்டு பிள்ளை செல்வத்தை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.